ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சாத்தானின் கன்னிவெடி. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். கன்னிவெடிகள் ஒருபோதும் தூங்குவதில்லை என்பது உண்மை. ஒருமுறை அதை நிலத்தின் மேற்பரப்பில் வைத்து விட்டாலோ, சில அங்குல ஆழத்தில் பதித்து விட்டாலோ, ஒன்று யாராவது அதை மிதித்து வெடிக்க வேண்டும், அல்லது ஏதாவது வாகனங்கள் அதன் மீது ஏறி சென்று வெடிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கன்னிவெடிகளை கண்டுபிடிக்கும் கருவி மூலம் கண்டுபிடித்து செயலிழக்க செய்ய வேண்டும். இவைகள் வெடிக்கும் பொழுது பெரும் உயிர் சேதம் ஏற்படும். சில நேரங்களில் இராணுவ வீரர்களையும் அப்பாவி ஜனங்களையும் உடன் ஊனமுற்றவர்கள் ஆக்கும். எதிரிப்படையினர் முன்னேறுவதையும் இராணுவ வாகனங்களை தடுக்கவும் கன்னிவெடிகள் உபயோகிக்கப்படுகின்றன. சர்வதேச நியமங்களின்படி அவைகள் புதைக்கப்பட்டு உரிய முறையில் வரைபடம் மூலம் அவைகள் இருக்கும் இடங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் யுத்தம் முடிந்த பின்னர் அவற்றை அகற்றுவதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் இந்த நியதிகளை பின்பற்றாமல் உலகின் பல நாடுகளில் கண்ட இடங்களிலும் தீவிரவாதிகளால் புதைக்கப்பட்ட கோடிக்கணக்கான கன்னிவெடிகள் இன்னும் வெடிக்காமல் புதைக்கப்பட்ட இடத்தில் இருக்கின்றது. அதே நேரத்தில் பல நாடுகள் தயாரித்த கோடிக்கணக்கான கன்னிவெடிகள் விற்பதற்காக கையிருப்பிலும் இருக்கின்றன. இன்றும் உலகின் ஏதோ ஒரு மூலையில் 15 நிமிடத்திற்கு ஒருவர் கன்னிவெடியில் மிதித்து மரித்து கொண்டிருக்கிறார். 3 லட்சத்திற்கும் அதிகமான சிறுவர்கள் கன்னிவெடியில் சிக்கி உடல் ஊனமுற்றவர்களாக வாழ்கின்றனர். கன்னிவெடி ஒரு இடத்தில் இருப்பது தெரியாததால் அப்பாவி ஜனங்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். கன்னிவெடிகளை கண்டுபிடித்து செயலிழக்க செய்வதற்கென்று கருவிகளும் விசேஷ பயிற்சி பெற்ற வீரர்களும் உருவாக்கப்பட்டுள்ளனர். மனிதனால் உருவாக்கப்பட்டு உலகத்தையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்க பல 100 ஆண்டுகள் ஆவதுடன் பல லட்சம் கோடி ரூபாய் செலவும் ஆகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அநேக நாடுகள் கன்னிவெடி தயாரிப்பதை நிறுத்திவிட்டன. யுத்த தந்திரங்களில் ஒன்றான கன்னிவெடிக்கு மறைவான கன்னிவெடி தாக்குதல் போன்று சாத்தானும் தந்திரமாக நம்மை தாக்குகிறான். அதில் சிக்கிக்கொண்டவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் மரணத்தையும் சில நேரங்களில் ஆவிக்குரிய ஊனத்தையும் அடைகின்றனர். அவனுடைய சமஸ்தானத்தில் காலடி எடுத்து வைக்காமல் தற்காத்து கொள்ளுதலே நம்மை பாதுகாக்க சிறந்த வழி. சாத்தானின் கன்னிவெடியில் மிதித்து விட வேண்டாம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.